கண்ணுமைக்கும் நேரத்தில் காணாமல் போன டேபிள் ஃபேன். திருடி சென்றவரை காட்டி கொடுத்த சிசிடிவி. திருட்டு போன டேபிள் ஃபேனை மீட்கச் சென்ற இளைஞருக்கு நேர்ந்த கொடூரம். காத்திருந்த இளைஞரை ரீப்பர் கட்டையாலும் இரும்பு கம்பியாலும் அடித்து கொன்று பயங்கரம். இளைஞரின் கொலைக்கு நீதி கேட்டு 2 மணி நேரம் நடந்த சாலை மறியல். ஊரையே உலுக்கிய கொடூர கொலையின் பின்னணி என்ன? பெட்ரோல் பங்க் தகர கொட்டகையில விஜய் பிரபு தன்னோட பொருளுக்காக உறவுக்காரங்களோட காத்திருந்தார். அப்போ அங்க வந்த எதிர்த்தரப்ப சேர்ந்து முத்துங்கிறவரு விஜய பிரபுவை வீடியோ எடுத்திருக்கார். எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு விஜய பிரபுவும் அவரோட உறவினர்களும் கேட்க கொஞ்ச நேரத்துல அந்த இடமே ரணகளமா மாறி இருக்கு. 2 தரப்பும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்ட நிலையில முத்துவும் அவரோட சொந்தக்காரங்களும் சேர்ந்து ரீப்பர் கட்டையாலும் இரும்பு கம்பியாலும் கொடூரமா தாக்குனதுல ரத்த வெள்ளத்துல விஜய பிரபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க விஜய பிரபுவோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. பிறகு உயிரிழந்தவர் யாரு, எதுக்காக கொலை நடந்துச்சுன்னு போலீஸ்காரங்க நடத்தின விசாரணையில வெளியானது அந்த ஊரையே உலுக்கிய சம்பவம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அடுத்த பழைய வத்தலக்குண்டு இந்திரா காலனியை சேர்ந்தவர் விஜய பிரபு. 29 வயசான இவருக்கு திருமணம் ஆகல. இந்த நிலையில தான் அடிக்கிற கொடும் வெயில சமாளிக்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஜய பிரபு புதுசா ஒரு டேபிள் ஃபேன் ஒன்ன வாங்கி இருக்காரு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போற வழியில வைன் ஷாப்புக்கு மது குடிக்க போன விஜய பிரபு கையில வச்சிருந்த ஃபேனை கடை வாசல்ல வச்சுட்டு ஓரமா போய் மது குடிச்சிருக்கார். அப்போ திரும்பி வந்து பார்த்தப்போ வச்சிட்டு போன டேபிள் ஃபேனை காணல. இதனால பதறிப்போன விஜய பிரபு அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்கார். ஆனா யாரும் எந்த தகவலும் சொல்லல. உடனே அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை காட்டும்படி மதுக்கடை உரிமையாளர் கிட்ட கெஞ்சி இருக்கார். உடனே உரிமையாளரும் சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணதுல கடைக்கு மது வாங்க வந்த ஒருத்தர் ஃபேனை திருடிட்டு போனது தெரிய வந்து இவர் யாரு, இதே பகுதியை சேர்ந்தவரான கடை உரிமையாளர் கிட்ட கேட்க அவரும் திருடிட்டு போனவரு கணவாய்ப்பட்டி தனியார் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கும் மணிதான்னு தகவல் சொல்லியிருக்கார். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பின விஜய பிரபு தன்னோட சொந்தக்காரங்களை கூட்டிட்டு நேரா அந்த பெட்ரோல் பங்குக்கு போயிருக்கார். அங்க ஒன்னும் தெரியாதது போல வேலை பார்த்துட்டு இருந்த மணியை பார்த்து திருடிட்டு போன டேபிள் ஃபேனை பத்தி கேட்டு இருக்கார். அவரும் தான் எடுக்கலன்னு பெருசா எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணாம பெட்ரோல் பங்க் அலுவலகத்துக்குள்ளதான் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லி அங்க இருந்த ஒரு தகர கொட்டகையில விஜய பிரபுவையும் அவர் கூட வந்த 2 பேரையும் உட்கார வச்சுட்டு போயிருக்கார். திருடு போன ஃபேனை விஜய பிரபு வாங்க வந்த விஷயத்தை மணி தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட போன்ல சொல்லி அவங்கள அங்க வர வச்சதா கூறப்படுது. அப்போ தன்னோட ஃபேனுக்காக காத்துட்டு இருந்த விஜய பிரபுவையும் அவர் கூட வந்தவரையும் மணியோட சொந்தக்காரரான முத்துங்கிறவரு வீடியோ எடுத்திருக்கார். இதனால கடுப்பான விஜய பிரபு எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி கோபமா பேசி இருக்கார். இதனால 2 தரப்புக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றின நிலையில முத்து, சங்கிலி இருளப்பன், லட்சுமி, ரத்தி உள்ளிட்ட சிலர் விஜய பிரபுவையும் அவரோட வந்தவங்களையும் சரமாரியா அடிச்சிருக்காங்க. அதுல விஜய பிரபுவை அங்க கிடந்த ரீப்பர் கட்டையாலும் இரும்பு கம்பியாலும் அடிச்சதுல அவரு சுருண்டு விழுந்து அங்கேயே உயிரை விட்டிருக்கார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஒன்னு கூடுன விஜய பிரபுவோட உறவுக்காரங்க கொலைகாரங்களை உடனடியா கைது பண்ண கோரி சுமார் 2 மணி நேரம் சாலை மறியல் செஞ்சாங்க. இந்த கொலை சம்பவத்தால அந்த பகுதியே பதற்றமான நிலையில கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் தலைமறைவான மணியை தேடிட்டு வர்றாங்க.